மாமியார் மருமகள்களை எப்படி சமாளிப்பதுன்னு இத பார்த்து கத்துக்கோங்க மகன்களே. இனிமே வீட்டில் ஜாலிதான். பொதுவாக எல்லோர் வீட்டிலும் மாமியார் மருமகள்களும் ஒற்றுமையாக வெளியே காட்டிக் கொண்டாலும் உள்ளே சிறு சிறு சச்சரவுகள் இருக்கத்தான் செய்கிறது. மருமகளை பற்றி மாமியாரும் மாமியாரை பற்றி மருமகளும் மகனிடம் குறை சொல்லாத நாட்களே இருக்க முடியாது. அப்படி குறை கூறும் பொழுது மகனால் ஒன்றும் புரியாது. அவன் மனைவியை சமாளிப்பதா அம்மாவை சமாளிப்பதா என்று புரியாமல் தவித்து வருவார். இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தாமல் நகைச்சுவையாக எப்படி சமாளிப்பது என்று சமூக வலைதளங்களில் ஒரு நண்பர் வெளியிட்டிருக்கிறார். வீட்டில் நடக்கும் வேலைகளை வைத்துத்தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையே வரும். இப்படி சிறு சிறு சண்டைகளை மாற்றி மாற்றி மருமகளும் மாமியாரும் குறை சொல்ல தொடங்கி விடுவார்கள் மகனிடம். அப்படி இந்த பதிவில் மனைவி வந்து கணவனிடம், உங்க அம்மா துணி துவைக்க வச்சிருந்த லிக்விடுக்கு பதிலா வேற எதையோ ஊத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்க அம்மாவை நன்றாக கத்திவிட்டேன் என்று குறை கூறுகிறார். அதே போல மாமியாரும், நான் தினமும் சொல்லுகிறேன், உன் மனைவி கேட்கவே இல்லை, வீட்டில் தலை வாராதே என்று வீடியெல்லாம் முடியாக இருக்கிறது என்று கூறுகிறார். அதற்கு உடனே மகன் எடுத்த ஆயுதம்தான் சிறப்பு. அதாவது தன் மனைவியிடம், நீ இப்படியே எங்க அம்மாவை கற்றுக் கொண்டிருந்தால் அவர் வைத்திருக்கும் 50 பவுன் நகை உனக்கு தரமாட்டார் என்று கூறுகிறார். அதே போல அம்மாவிடம், என் மனைவி உனக்காகவே நகை சீட்டு போட்டு வளையல் வாங்கி தர வேண்டும் என்று கட்டிக்கொண்டிருக்கிறாள், உனக்கு அது வேண்டுமா வேண்டாமா, இப்படியே கூடிக்கிட்டே இருந்தா கொடுக்க மாட்டாள் என்று நகைச்சுவையாக கூறுகிறார். அப்படியா என்று உடனே மாமியார் மருமகளும் சேர்ந்து கொண்டு மகனை குறை கூற ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒருவிதம் நகைச்சுவைக்காக அவர்கள் செய்திருந்தாலும் வீட்டிலும் ஆண்கள் சில பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் இப்படி நகைச்சுவையாக எடுத்து சென்றால் இல்லறம் சொர்க்கமே. மாமியார் மருமகள் என்றால் சண்டை வரத்தானே செய்யும். அதை மாற்ற யாராலுமே முடியாது. உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி வச்சிருந்தேன், லிக்விட் ஊத்தலான்னு சொல்லிட்டு ஹார்பிக்கு உள்ள ஊத்திட்டாங்க. தினமும் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடறாங்க. உன்னோட புது ஷர்ட்லாம் வர போட்டிருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் கோவத்தில் கத்தி விட்டேன். இப்படியே கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சூட் கேஸில் அவங்க வீட்டில் போட்ட 50 சவரன் நகை வச்சுருக்காங்க, கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்படியே கத்திக்கிட்டே இருந்தேன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓ, என்ன பண்ண தெரியுமா உன் பொண்டாட்டி? வீடெல்லாம் முடி இத்தனை வாட்டி சொல்றது, வெளியில போய் தலையை வாரிக்கோ. உனக்கு தெரியுமா, உனக்காக புதுசா தங்க வளையல் வாங்க ஜிஆர்டியில் சீட்டு கட்டின்னு இருக்கா. அப்படியா? சண்டேலாம் போடாதீங்கன்னா. சரி, ஓகே. ஆபீஸ் போகும்போது அப்பதான் கேப் எங்கேம்பா, சாக்ஸ் எங்கேம்பா தேடுவான், சாவிய தினமும் தேடுவான். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.